ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வரலாற்றிலே இவ்வளோ பேரை வந்து ஒரே முட்டை வந்து ஜெயிலுக்கு போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இந்த சீசனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் 3 பேரை ஜெயிலில் போட்டு தான் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் வாட்டர்மெலன், பார்வதி, விஃப்ஜே வந்து 3 பேர் வந்து ஜெயிலில் ஒன்றா போட்டிருப்பாங்க. அதுதான் மேக்சிமமாக 3 பேர் தான் ஜெயிலில் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா 6 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. மீதம் இருக்கிற 10 பேரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அந்த 10 பேரை என் ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். என்ன நடக்குதுன்னே தெரியல. இது வரைக்கும் 9 சீசன் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 பேரை ஜெயில போட்டு நம்ம பார்த்ததே இல்ல. அந்த ஜெயில் தாங்குமா என்னன்னு தெரியல இந்த 10 பேரையும். இதுல இருந்தே தெரியுது நம்ம பிக் பாஸ் பயங்கர கோவத்துல இருக்கிற கண்டஸ்டன்ட் மேல. இந்த வாரம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே காலில் ஊந்து எல்லாரையும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதே தான் நம்ம பிக் பாஸ் அங்க மறைமுகமா காலில் ஊந்து மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிறாரு. ஏன் தான் இந்த கண்டஸ்ட் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு பிக் பாஸே இருக்கிறார் போல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ண வேலைகள் அந்த மாதிரி. பிக் பாஸ் இப்போ அதிரடியா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கர ட்விஸ்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறோம். நேத்தே தலை போட்டிக்கான 6 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பிக் பாஸ் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாரு. இப்ப 10 பேரை ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா தேர்ந்தெடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் ஏதோ எடுக்கக்கூடாத முடிவை எடுத்துட்டாரு போல. கண்டிப்பா இந்த 10 பேரும் ஜெயிலெல்லாம் போட முடியாது. வேற ஏதோ முடிவு எடுத்திருக்காரு பிக் பாஸ். அது என்னன்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.